வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு புது வீடியோவோட வந்திருக்கோம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோனா, ஆல்ரெடி மாடிஃபிகேஷன் வீடியோஸ்க்கெலாம் நம்ம சேனலில் நிறையாவே போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மாடிஃபிகேஷன் பிடிக்குங்கிறதுனால ஒரு மாடிஃபிகேஷன் பைக்கை பார்க்க போகிறோம். அதாவது பெயிண்டிங் பண்ண வண்டி. பார்த்துட்டிங்களா? இந்த வண்டி தாங்க அது. இப்படி வேறு லெவலில் இருக்கா? இதுதான் ஓனரோட இன்ஸ்டா ஐடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கே எல்லாருமே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த வண்டி பார்க்குறதுக்கு. அதனால தான் சரி இந்த கலரில் பெயிண்ட் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் இந்த கலரை எதிர்பார்க்கல, நாங்கள் இன்னும் கொஞ்சம் டார்க்காக எதிர்பார்த்தோன்னா இருக்கணும்னு எதிர்பார்க்கல. சரி, கொடுத்த உடனே சரி இப்படி தான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தா லைட்டாக வேறு லெவலில் இருக்குது. அதுவும் நீங்கள் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணிட்டு இந்த R6 மாஸ்க் இப்படி போட்டிங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கே ஒரு வேறு லெவலில் இருக்குது. சத்தியமாக அதை பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு R15 டவுட்டில் கேட்குறாங்க. நிறைய பேர் இது வரைக்கும் பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோஸ்ன்னு நான் ஒன்று போட்டேன்னா கூட அந்த வீடியோவிலே அவ்வளோ பேர் பார்ப்பாங்க. நிறைய பேர் பார்த்துட்டாங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு டவுட் இருக்கும். இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறது வந்து லீகலாக, அதாவது எப்படி லீகலாக நம்ம ஆர்சி புக்கில் சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வண்டியில் இப்போ என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாரோட கண்ணுக்கும் தெரிகிறது இந்த பெயிண்டிங் தான். இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு தான் இந்த வண்டியோட ஹை காஸ்ட்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஆமாம், அவ்வளோதான். மற்ற எல்லாமே நாங்கள் கம்மியான விலைக்கு தான் வாங்கியிருப்போம். இந்த வண்டியோட பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 கிட்ட ஆச்சு. யாரும் இல்லை, 6000 கிட்ட ஆச்சு. மற்றபடி மாடிஃபிகேஷன்னா இதில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அண்டர்பெலி வந்து வெர்ஷன் 1.0 நம்ம வெளியிலே அவங்களாம் நிறைய பிட் ஷாப்ஸில் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஈஸியாகவே நம்மக்கிட்டே கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு, விங்லெட்டு, மாஸ்க் R6 மாஸ்க்கு. இது வந்து 2 விதமான மாஸ்க் இருக்கும். ஒன்று வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். சரி, நாங்கள் இந்த மாஸ்க் தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாஸ்க் வாங்கிட்டோம். ஏன்னா இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தனியாக தெரியும். அதுக்காக இந்த மாஸ்க் வாங்கியாச்சு. அடுத்தது வந்து விங்லெட் வந்து 1.0 தான். ஏன்னா 2.0 நல்லா தான் வெளியில் வந்துருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக எங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. இந்த 1.0 பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வைசர் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ போடுற ஒரு வைசர்ஸ்லாம் இல்லை, நாங்கள் வாங்கி கொடுக்குற வேறு யாராவது கேட்டாங்கன்னா எங்கிட்ட வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்குலாம் நல்லா குவாலிட்டியாகவே வாங்கி தரோம். இது வந்து ஃபஸ்ட்டு பைக் வாங்கினப்போ போட்டது, அதனால தான் அப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்ல இதையும் மாற்றிடுவோம். கொஞ்சம் வைப்ரேஷன்ஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது போக மாற்றிடுவோம் கொஞ்சம் நாளில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹசார்ட்ஸ் ஹசார்டு ஆன் பண்ணி தான் இருக்குது. இங்கே சுவிட்ச் வச்சுருக்கோம் ஹசார்டுக்கு. இன்னொன்று சொல்ல மறந்துட்டே பாருங்க, இதுவும் நம்ம சேனலில் அதிக வியூஸ் போனது தான். இந்த டெய்லைட் வேணும்னாலும் கேளுங்க. நிறைய பேர் இந்த டெய்லைட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லியிருந்தீங்க. இது வேணும்னா சொல்லுங்கள். மொத்தமாக நீங்கள் ஏதாவது வண்டியோட பார்ட்ஸோட ஆர்டர் போட்டிங்கன்னா இதையும் சேர்த்து நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம். நல்லாயிருக்கும் பாருங்கள். ஹசார்டோட பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த லைட் மாட்டினீங்கன்னா ஹசார்டு ஒன்று போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். VR46 போட்டிருக்கு. பஸ் வருதுங்க. ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ். அடுத்து வந்து ஃப்ரேம் ஸ்லைடர் போட்டிருக்கோம் இந்த வண்டியில். இதுவும் கம்மியான விலை தான். இது எல்லாமே வண்டி வாங்கினப்போ போட்டது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அப்போலாம் அவ்வளோவா தெரியாது பார்ட்ஸ் எப்படி கம்மியாக வாங்குறது, இல்லை குவாலிட்டி அந்த வயசுலாம் தெரியலை. அதனால தான் வாங்கிட்டோம். இன்னொரு விஷயம் இருக்கும், உங்களுக்கு மாஸ்க் போட்ட உடனே இந்த இடத்துல உங்களுக்கு லைட்டு கம்மியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. எனக்கு பாஸ் போட்டு வரோம். சரி, ஸ்டார்ட் பண்ணலப்போ. என்ன இது ஒரு விஷயம் கடுப்பேற்றிக்கிட்டே இருக்குங்க. ஓகே, நியூட்ரு போட்டாச்சு, பாஸ் போட்டாச்சா. லைட்டு கம்மியாக இருக்குமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். நீங்கள் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா நைட்லாம் வண்டி ஓட்ட முடியாது. ஆனால் இந்த வண்டியில் கொஞ்சம் நல்லாவே தெரியுது. BS4 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாஸ்க் போட்டால் ஓரளவு உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். ஆனால் BS6 வச்சுருந்தீங்கன்னா உங்களோட லைட் வந்து மேலே வருது. ஸோ வந்து அதில் கொஞ்சம் விஷயம் கம்மியாகுது. நீங்கள் வந்து U11 இல்லைனா U7 மோஸ்ட்லி போதும். உங்களோட வண்டிக்கு ரிங் லைட்டு வரும், அதனால் பார்க்க நல்லாயிருக்கும். அப்படி கூட நீங்கள் பாட்டிக்கலாம். இது என்ன சிம்பிள்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் யாராச்சும் கமெண்ட்லலாம் போடாதீங்க. அடுத்தது வேறு லிவர்ஸ் போட்டிருந்தோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து லிவர் போடாதீங்க. எல்லோரும் வண்டி வாங்கினோடிக்கே அடுத்து ஒவ்வொரு மாடிஃபிகேஷனாக பண்ணிட்டு இருக்கும்போது லிவர் போடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் லிவர் போடாதீங்க. போட்டிங்கன்னா இல்லை பிரம்போ அந்த மாதிரி ஏதாச்சும் குவாலிட்டியான ஒரு லிவருக்கு போகிறது தான் ஒரு நல்ல சஜஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் மவுண்ட்டு. ஏன்னா நாங்கள் போட்டிருந்தோம் இந்த லிவர் வரும்ல, இந்த லிவர் வந்து போட்டிருந்தோம். அது வந்து சம்திங் 600 சம்திங் 700 வரும். அந்த லிவர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. உங்களால் வீலி பாப் பண்ண முடியாது, ஸ்டாப் அடிக்க முடியாது. ஏதோ ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேணால் ஓட்டலாம். ஆனால் அந்தளவுக்குலாம் நல்லா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் லிவர் போடுறத வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க.
அது உடஞ்சினாலும் திரும்ப அது ஒரு இது பெரிய இது. நான் ஆக்சுவலாக என்னோடய R15 V2 ஆக்சுவலாக அது ஒரு 1 இயருக்கு முன்னாடி வச்சுருந்தேன். அந்த பைக்கில் வந்து போட்டிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே அது பார்த்தா கலந்துட்டு போயிடுச்சு. ஓனர் அங்கே போய் உட்காந்துட்டான். சரி, நம்ம அப்படியே இன்ச்சாக பார்ப்போம். இதோட சினிமேட்டிக் வீடியோ கண்டிப்பாக மோண்டேஜ் வரும். இந்த பாருங்க, ஆஹா, இந்த வந்துட்டார். இவர் வந்து V3 பிளாக் ரேஞ்சர். இவரோட ஐடியெலாம் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன், பார்த்துக்குங்க. அந்த வண்டியை அடுத்ததில் உங்களுக்கு ரிவ்யூ போடலான்னு நினைக்கிறேன். இந்த வண்டியிலையும் ஆனால் கீழே 100 போட்டிருக்கு. இதை போடு ஹசார்ட் போடு. பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கா. இந்த ஆக்சுவலி இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வண்டியில் தான் ஃபஸ்ட்டு பண்ணோம், அதுக்கடுத்து அந்த வண்டியில் பண்ணோம். ஆனால் இந்த வண்டியில் பண்ண உடனே எங்களுக்கு வந்து சீரியஸாக எல்லாருமே பார்க்குறவங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த இது எங்களுக்கு பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு. இந்த லைட்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப் வந்து பெருசாக இருக்கும், ஆனால் லைட் எரியும் போது சூப்பராக இருக்கும். நீங்கள் ரன்னிங்கில் பார்க்கலாம், பாருங்கள். ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது ஹசார்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இந்த வண்டியில் விட அந்த வண்டியில் போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். 2 V3 ஓனர்ஸ் அங்கே போய் வந்துட்டானு. ஹசார்ட் ஓகே. அப்படியே இந்த வண்டியோட ஃபுல் மாடிஃபிகேஷன் காஸ்ட்லாம் அடுத்த வீடியோவில் போடலாமா இந்த வீடியோவில் போடலாமான்னு தெரில. நம்ம மேபி இந்த வீடியோட சப்டைட்டில்ஸ் மாதிரி கீழே ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோவிலே. அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அதோட ப்ரைஸ்லாம். நம்மக்கிட்ட வேணும்னாலும் ரொம்பவே கம்மியான விலைக்கு வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து வெளியில் விற்கிற ப்ரைஸையும் எங்களோட ப்ரைஸையும் கரெக்டாக சேர்த்தே நான் போட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். வேணான்னா விட்டுருங்க, வண்டி ஆஃப் பண்ணிடுவோம். இன்னொரு பெரிய சஜஷன்னா, V3 வந்து வெயிலில் வந்து ரொம்ப நேரம் ஆன் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா V3 எப்போவுமே வெயில் நான் மட்டும் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது, என்னன்னே தெரிலங்க. எங்ககிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறையா பேர் V3 வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே வெயிலில் நிப்பாட்டினா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது, கூலிங்கில் நின்னா ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் எல்லா வண்டியுமே வெயிலில் நின்னா தான் ஸ்டார்ட் ஆகும், கூலிங்கில் நின்னா ஸ்டார்ட் ஆகாது. ஆனால் இந்த வண்டி வெயிலில் நின்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி, ஓகே. இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றி மொத்தமாக பார்த்தாச்சு. அந்த வண்டியை பற்றி பார்க்கணுன்னாலும் சொல்லுங்கள். இது வந்து ஃபுல் மாடிஃபிகேஷன் வச்சுக்கலாம், அது வந்து ஒரு பார்ஷியலாக ஒரு மாடிஃபிகேஷன் வச்சுக்கலாம். இந்த வண்டியை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அந்த வண்டியை இன்னொரு நாள் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு வீடியோவில், நல்ல வீடியோவில், இதுவும் நல்ல வீடியோ தான், அடுத்த நல்ல வீடியோவில் இதை விட நல்ல வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, பை.